வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போறது தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தமான, மிகவும் அதிசயமான, மிகவும் அற்புதமான ஒரு தலம். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் நண்பா, பிள்ளையார்பட்டி. ஆமா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருத்தலம் இது ஒரு சாதாரண கோயில் இல்ல நண்பர்களே. இங்க இருக்கிற விநாயக பெருமானோட தனிச்சிறப்பு தான். தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, ஆனா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ஒரு தனியான அந்தஸ்து இருக்கு நண்பா. இங்கே வர்றவங்களுக்கு கஷ்டம் தீரும், நோய் நீங்கும், தடைகள் விலகும், இப்படிப்பட்ட அனுபவங்களை பல பக்தர்கள் சொல்றாங்க. சரி நண்பா, போவுமா? பிள்ளையார்பட்டிக்கு ஒரு அற்புதமான பயணம் மேற்கொள்வோம். முதல்ல நம்ம சேனல்ல புதுசா வர்றவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் சொல்றேன். இந்த சேனல்ல நான் பார்க்கறது தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற கோயில்கள், அதோட வரலாறு, புராண கதைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், இதையெல்லாம் உங்களோட மொழியில, உங்களோட உணர்வுல சொல்றோம். ஒவ்வொரு வீடியோவும் 100% ஆராய்ச்சி செஞ்சு நம்பகமான ஆதாரங்களோட தயாரிக்கப்படுது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல? இப்பவே பண்ணுங்க நண்பா. பெல் ஐகானையும் அழுத்துங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, பிள்ளையார்பட்டி எங்கே இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம், மதுரையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில், திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பிள்ளையார்பட்டி. நம்ம மதுரையிலிருந்து நேரடியா பேருந்துல போகலாம், இல்லைன்னா நம்ம கார்ல போகலாம். ரோடு வசதி மிகவும் நல்லா இருக்கு. சென்னை, மதுரை, திருச்சி எல்லா திசைகளிலிருந்தும் இங்கே வரலாம். இந்த ஊருக்கே பிள்ளையார்பட்டின்னு பேர் வந்தது ஏன்னு தெரியுமா நண்பா? இங்கே இருக்கிற விநாயகர் கற்பக விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. கற்பகம்னா வேண்டியதை எல்லாம் தரக்கூடிய ஒரு தெய்வீக மரம்னு தேவலோகத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே வர்றவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரு இந்த விநாயகர். அதனாலதான் இந்த ஊரே பிள்ளையார்பட்டின்னு பேர் வந்துச்சு. இப்படி ஒரு ஊரே ஒரு தெய்வத்தோட பேரோட வாழுதுன்னா அந்த தெய்வத்தோட சக்தியே சக்தி தான். இந்த கோயில் மற்ற கோயில்களிலிருந்து எப்படி வித்தியாசமானு கேக்குறீங்களா? முதல் சிறப்பு, இங்கே இருக்கிற விநாயகர் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. உயரம் சுமார் 6 அடி. மிக அற்புதமான கோலம். இரண்டாவது சிறப்பு, இங்கே விநாயகருக்கு அபிஷேகம். கரும்பு சாறு, தேன், பால், மோர், இளநீர், தயிர், இப்படி பல விஷயங்கள் கொண்டு அபிஷேகம் நடக்கும். மூன்றாவது சிறப்பு, இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான தலம் இது. நான்காவது சிறப்பு, பிள்ளையார் சதுர்த்தி, கார்த்திகை, பங்குனி உத்திரம், இந்த நேரங்கள்ல இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. ஐந்தாவது சிறப்பு, இங்கே வழிபட்டவங்களுக்கு திருமண தடை நீங்கும்னு நம்பிக்கை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை, தொழில் வளரும்னு நம்பிக்கை. ஒரு கோயிலோட வரலாறு தெரிஞ்சா அந்த கோயிலோட பக்தி இன்னும் ஆழமாகும். உண்மையில தான் பிள்ளையார்பட்டி கோயில் இது கிமு கிபி காலத்திலேயே இருந்துச்சுன்னு சான்றுகள் இருக்கு. பாண்டிய சாம்ராஜ்யம் ஆண்ட காலத்துல இந்த கோயில் மிகவும் முக்கியமான வழிபாட்டு தலமா இருந்துச்சு. ஆமா, இந்த கோயிலை முதல்ல கட்டினவங்க பாண்டிய மன்னர்கள் தான்னு சொல்றாங்க. மதுரை தலைநகரா தென்னாடு முழுவதும் ஆண்ட பாண்டிய மன்னர்கள், அவங்களுக்கு விநாயகர் மேல மிகவும் அதிக பக்தி இருந்துச்சு. எந்த போருக்கு கிளம்பினாலும், எந்த முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலும் முதல்ல பிள்ளையார்பட்டி வந்து கற்பக விநாயகரை வணங்கிதான் போவாங்க. மன்னர்கள் கட்டிய கோயில் ஆனதால கோயிலோட கட்டடக்கலை மிகவும் அற்புதமா இருக்கு நண்பா. பாண்டிய பாணியில கட்டப்பட்ட கோபுரம், உள்ளே இருக்கிற சித்தரிப்புகள், கல்வெட்டுகள் எல்லாமே ஒரு அழகான வரலாற சொல்றது. கோயில்ல பல கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சியாளர்கள் படிச்சு பார்த்திருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் இந்த கோயில் பத்தி குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நல்வரி, காணிக்கை, நிலம் தானம், இப்படி பல செய்திகள் கல்வெட்டுகளில பொறிக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் இந்த கோயிலுக்கு நிறைய தானங்கள் வழங்கப்பட்டதாக சான்றுகள் இருக்கு. அதாவது நண்பா, இது ஒரே ஒரு சாம்ராஜ்யம் மட்டும் வழிபட்ட தலம் இல்ல. தமிழ்நாட்டோட பல பேரரசுகளும் இந்த கோயிலை மதித்து போற்றின. அந்த அளவுக்கு இந்த விநாயகர் சக்தியானவர். இப்போ ஒரு அழகான புராண கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. மிக மிக பழைய காலத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு மகரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். மகரிஷியோட பெயர் வியாக்கிரபாத முனிவர். ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணினாரு விநாயகரை நோக்கி.
கணபதியே, உன்னை நேரில காணணும், உன்னோட திருவடிகளை தரிசிக்கணும்னு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. அந்த ஆசை கண்டார் கற்பக விநாயகர். என்னோட பக்தனோட தவம் வீண் போகல, நான் இந்த மண்ணுல இறங்கி இவனோட அன்பை ஏற்கணும்னு நினைச்சார் விநாயகர். அந்த இரவு முனிவரோட கனவுல வந்தார் கற்பக விநாயகர். நான் இந்த பாறையில வசிக்கிறேன், அதை தேடுன்னு சொன்னார். மறுநாள் காலையில எழுந்த முனிவர் காட்டுல சுற்றினாரு. ஒரு பாறையை கண்டுபிடிச்சாரு. அந்த பாறையிலேயே கற்பக விநாயகரோட திருவுருவம் தெரிஞ்சது. அதுதான் இன்னைக்கும் நாம் வழிபடுகிற அந்த அற்புதமான கற்பக விநாயகரோட திருவுருவம். இது ஒரு சுயம்பு மூர்த்தி, அதாவது யாரும் செய்யல, தானாகவே தோன்றிய திருவுருவம். இதுவே இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. கோயிலுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல ஒரு பெரிய மண்டபம் வரும். அந்த மண்டபம் தாண்டி உள்ளே போனா கற்பக விநாயகரை காண்போம். சுமார் 6 அடி உயரம், கருவண்ண திருமேனி, ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. யானை முகம், நீண்ட துதிக்கை, வலதுபுறம் வளைந்திருக்கிற துதிக்கை. ஒரு கை ஆசிர்வாதம் தர தூக்கி இருக்கு, மறு கை மடியில, திருவயிறு பெரிசா, செவிகள் பெரிசா. இந்த விக்கிரகம் பார்க்கவே நம்ம மனசு சாந்தமாகும். பெரும்பாலான விநாயகர் விக்கிரகங்கள்ல துதிக்கை இடது பக்கம் வளையும். ஆனா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட துதிக்கை வலது பக்கம் வளைந்திருக்கு. வலது திருக்கை துதிக்கை பலம் வந்த துதிக்கை. விநாயகரை பலம்புரி விநாயகர்னோ, இடம் வந்த துதிக்கை விநாயகரை இடம்புரி விநாயகர்னு சொல்றாங்க. பலம்புரி விநாயகர் அதிக அனுகூலம் தர்றவர்னு நம்பிக்கை. வேண்டியதை கேட்டால் உடனே கொடுக்கிறவர்னு சொல்றாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு வலம்புரி விநாயகர். அதனால தான் இவர் கற்பக விநாயகர், வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறவர். கோயிலுக்கு முன்னால ஒரு அழகான தீர்த்தக்கரை இருக்கு. கணேச தீர்த்தம்னு அழைக்கிறாங்க இந்த குளத்தை. இந்த தீர்த்தத்துல நீராடி கோயிலுக்கு போவது மரியாதை. திருவிழாக்கள் நேரத்துல விக்கிரகத்தை தீர்த்தவாரி செய்வாங்க. கற்பக விநாயகருக்கு விரும்பிய அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரம் 108 நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை, சகஸ்ரநாமம் 1000 நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை, மோதக அர்ச்சனை, கொழுக்கட்டை வச்சு அர்ச்சனை, வில்வ அர்ச்சனை, துளசி அர்ச்சனை. ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் வித்தியாசமான பலன் இருக்கு நண்பா. நண்பர்களே, பிள்ளையார்பட்டியோட மிகப்பெரிய திருவிழா விநாயக சதுர்த்தி. ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி. இந்த நாள் விநாயகரோட பிறந்த நாள். இந்த நாளன்னு பிள்ளையார்பட்டியில நம்புவீங்களா, 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் திரண்டு வர்றாங்க. பங்குனி உத்திரம், தமிழ் மாதம் பங்குனியில நடக்கிற இந்த திருவிழாவும் மிகவும் விசேஷமானது. கோயில் தீர்த்தவாரி நடக்கும். கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு. கார்த்திகை பெரிய திருவிழா நாளன்னு கோயில் முழுக்க தீபம் ஏற்றுவாங்க. ஆயிரக்கணக்கான தீபங்கள். அந்த காட்சியை பார்த்தா உள்ளே ஒரு வேற மாதிரியான உணர்வு வரும். தெய்வீகமான சலனம் ஏற்படும். ஒவ்வொரு மாதமும் வர்ற சதுர்த்தி, அதாவது 4ஆம் பிறை சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார்பட்டியில சிறப்பு பூஜைகள் நடக்கும். சங்கட விநாசன், கஷ்டங்களை போக்குகிறவர். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டால் கஷ்டங்கள் விலகும்னு நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு சதுர்த்தி அன்னும் இங்க திரண்டு வர்றாங்க. சங்கடகர சதுர்த்தி. நண்பர்களே, இப்போ சில சுவாரஸ்யமான உண்மைகளும் நம்பிக்கைகளும் சொல்றேன். முதலாவது, திருமண தடை நீங்கும். இந்த கோயில்ல வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. 100கணக்கான திருமணங்கள் இந்த நம்பிக்கையோட சாட்சியமா இருக்கு. இரண்டாவது, தொழில் வளர்ச்சி. புது தொழில் ஆரம்பிக்க வர்றவங்க, தொழிலில கஷ்டம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபட்டு கேட்டால் விநாயகர் வழிகாட்டுவார்னு நம்பிக்கை. மூன்றாவது, தேர்வு வெற்றி. படிக்கிற மாணவர்கள் தேர்வு நேரத்துல பிள்ளையார்பட்டி வந்து கேட்டால் விநாயகர் வழிகாட்டுவார்னு நம்பிக்கை. ஏன்னா கற்கலைகளுக்கு அதிபதி விநாயகர் தானே. நாலாவது, குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாத தம்பதியினர் இங்கே வந்து கோயிலை சுற்றி வந்து வழிபட்டு அரிசி ஊற்றி கேட்டால் கருணை செய்வார்னு நம்பிக்கை. ஐந்தாவது, நோய் தீரும். நீண்ட நாளாக குணமாகாத நோய்கள், மருந்து வேலை செய்யாத நோய்கள், இவையெல்லாம் விநாயகர் அருளால் தீர்த்துன்னு பலர் சொல்றாங்க. ஆறாவது, வழக்குகளில் வெற்றி. நீதிமன்ற வழக்குகளில் நியாயம் வேண்டி வர்றவங்க இங்க நிறைய பேர் வர்றாங்க. உண்மைக்கு வெற்றி கொடுப்பார் கற்பக விநாயகர்னு நம்பிக்கை. கற்பக விநாயகருக்கு மிகவும் பிரியமானது மோதகம்.
அதாவது கொழுக்கட்டை. திருவிழாக்கள்லன்னு ஆயிரக்கணக்கான கொழுக்கட்டைகள் செய்து நைவேத்தியம் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, பழம், தேங்காய், வெல்லம், கரும்பு இவையெல்லாம் விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும். நீங்க வரும்போது ஒரு கொழுக்கட்டை கண்டிப்பா கொண்டு வாங்க நண்பா. பிள்ளையார்பட்டியில் சில லாட்ஜுகள் இருக்கு. திருப்பத்தூரில் நல்ல தங்கும் வசதிகள் இருக்கு. மதுரையில தங்கி பிள்ளையார்பட்டி வந்து திரும்பலாம், அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். திருவிழா நேரத்துல முன்னமே பதிவு பண்ணிட்டு வாங்க, தங்குவதற்கு இடம் கிடைக்காம சிரமப்படுவீங்க. நண்பர்களே, ஒரு கொஞ்சம் ஆழமா போவோம். விநாயகர் யார்? வி பிளஸ் நாயகர், தடைகளை இல்லாமல் செய்யும் தலைவர். இல்ல, விக்னேஸ்வரர். விக்னம்னா தடை, ஈஸ்வரர்னா தெய்வம், தடைகளை நீக்கும் தெய்வம். அவர் யானை முகம் வச்சிருக்கார். யானை புத்திசாலித்தனம், நினைவாற்றல், ஆற்றலின் சின்னம். பெரிய தொப்பை, இவர் உலகை அடக்கினவர். உலகின் எல்லா ஞானமும் இவர் உள்ள இருக்கு. மூஷிகன் வாகனம், எலி என்பது ஆசைகளின் சின்னம். விநாயகர் ஆசைகளை கட்டுப்படுத்துவதை காட்டுகிறார். 4 கைகள், தடை நீக்கம், வரம் தருதல், அபயமுத்திரை, பாசம், அங்குஷம். இந்த 4 கைகளும் 4 வரங்கள். கற்பக விநாயகர், கற்பக விருட்சம் போல வேண்டியதை தரும் தெய்வம். அதனாலதான் பிள்ளையார்பட்டிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. இந்து தத்துவத்துல எந்த காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல விநாயகரை வழிபடுவது மரபு. ஆரம்பத்தில் விநாயகர். திருமணம், கிரகப்பிரவேசம், தொழில் ஆரம்பம், படிப்பு ஆரம்பம், எதுவாக இருந்தாலும். அதனாலதான் பிள்ளையார்பட்டிக்கு வரும் பக்தர்கள் வாழ்க்கையோட முக்கியமான திருப்பங்களில இங்க வர்றாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. நண்பர்களே, இப்போ நான் ஒரு தனிப்பட்ட விஷயம் சொல்றேன். முதல் முறை பிள்ளையார்பட்டி போனபோது என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காலகட்டம் இருந்துச்சு. கோயிலுள்ள நுழைஞ்சு கற்பக விநாயகரை பார்த்த உடனே ஒரு வேற மாதிரியான அமைதி வந்துச்சு. கண்ணீர் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாரம் இறங்கியது மாதிரி உணர்ந்தேன். இனி எல்லாம் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை பொய்யாகவில்லை நண்பா. அதுக்கப்புறம் நான் பல முறை பிள்ளையார்பட்டி போயிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரே உணர்வு. இது என் அனுபவம், உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும்னு நம்பிக்கை வச்சிருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான யாத்திரை மேற்கொண்டோம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட வரலாறு, சிறப்புகள், திருவிழாக்கள், நம்பிக்கைகள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? உணர்வோட ரசிச்சிங்களா? ஒரே ஒரு வேண்டுகோள் நண்பா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அந்த லைக் பட்டன் அழுத்தும் போது ஒரு சின்ன புண்ணியம் கிடைக்கும்னு நம்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா இப்பவே பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பா இருக்கு, அதை அழுத்துங்க. பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பத்தான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷேரும் ஒரு நல்ல விஷயத்தை பரப்புது, ஒரு கோயிலோட பெருமையை உலகுக்கு சொல்லுது. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பிள்ளையார்பட்டி போயிருக்கேன் அல்லது இனி போவேன்னு. உங்களோட அனுபவங்களையும் கமெண்ட்ல பதிவுங்க. நான் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். கற்பக விநாயகரோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிட்டட்டும், கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும், மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.